நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்களே, எனக்கு பின்னாலே கருத்துரை ஆற்றக்கூடிய தோழர்களே, திரளாக திரண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்களே, விருதினை பெற இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஹென்றி டிஃபைன் அவர்களே, உங்கள் அனைவருக்குடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நம்முடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக வைக்கப்பட்ட 79வது ஆண்டு. அன்று முதல் இன்று வரை அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்த சனாதன கும்பல் தான் இன்றைக்கும் எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. 79 ஆண்டுகள் கடந்தாலும் இன்றைக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்று சனாதன கும்பல் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் இங்கே உறுதிமொழி எடுத்தோம், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்தால்தான் எதிர்கால இந்திய ஒன்றியம் பாதுகாக்கப்படும். அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து செல்லரித்து காவி கூட்டம், சனாதன கூட்டம் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தின் மீது கை வைத்தால் ஏக இந்தியா என்பது உடைபடுகின்ற காலத்தை சங்கியல் கூட்டம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் இந்த நாளில் எச்சரிக்கை கடமை பெற்றிருக்கிறோம். அதை போன்றுதான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணில் சாதிய பாகுபாடுகள், சாதியத்திற்கு பாதுகாப்பு அளிக்கின்ற அரசியல் சட்டத்தின் பிரிவை இதே நாளில் 1957 நவம்பர் 26 கொளுத்தினார். இன்னைக்கெல்லாம் நாங்க பெரியார் மண் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு கோபம் வருது. ஆனா நான் ஒரே ஒரு நிமிடத்தில் முடிச்சுக்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் சாதிய பாகுபாட்டை ஒழிக்க வேண்டும் என்று கருதி 1957 இந்த சாதியத்தை பாதுகாக்கின்ற அரசியல் சட்ட பிரிவை கொளுத்த வேண்டும் என்று அறைகோல் விடுத்த நேரத்தில் 10,000 பேர், எத்தனை ஆண்டுகள் சிறைக்கு சொல்வோம் என்றே தெரியாது, ஆனா 10,000 பேர் அன்றைக்கு பேர் கொடுத்திருக்கிறார்கள். 4,000 பேர் அன்றைக்கு போராடி இருக்கிறார்கள். 6 முதல் 3 ஆண்டுகள் வரை சிறையில் இருந்திருக்கிறார்கள். அதை விட பெரிய கொடுமை என்னன்னு கேட்டா, வாலாடி, திருச்சி வாலாடியை சேர்ந்த 16 வயது சிறுவன் வேலூர் சிறையில் இருக்கிறான். கவர்னர், அன்னைக்கு இருந்த கவர்னர், இன்னைக்கு இருந்த சங்கி கவர்னர் மாதிரி இல்ல, அன்னைக்கு இருந்த கவர்னர் அந்த வேலூர் சிறைக்கு இன்ஸ்பெக்ஷன் போறாரு. அப்ப அவனை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன காரணத்துக்காக நீ சிறைக்கு வந்திருக்கின்றாரு. சாதியை பாதுகாக்கின்ற அரசியல் சட்ட பிரிவை கொளுத்தினே சிறைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவன் பேரு பெரியசாமி வாலாடி, 16 வயது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. அப்ப அந்த கவர்னர் சொல்றாரு, உன்னை மன்னித்து நான் விடுதலை செய்கிறேன், நீ உடனே வெளியே போலான்னு சொல்றாரு. நீங்க நீ வெளியே அனுப்புனா நான் வெளியே போய் திரும்ப கொளுத்துவேன், திரும்ப உள்ள வருவேன்னு சொல்றான். அவன் இறைவன் தான் உன்னை காப்பாற்றணும்னு போயிறாரு. அவன் உள்ள இறக்கப்படுகிறான். அதே போன்று தூத்துக்குடியை சேர்ந்த 13 வயது இதே பெரியசாமி பேரை சேர்ந்து இறக்கப்படுகிறான். 20 பேர் இறக்கின்றார்கள். எனக்கு முன்னாடி பேசிய பாடகர் சொன்னாரு, அதுல 15 பேர் நீங்க சொல்லுகின்ற இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள். அவர்கள் தான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று முனைந்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். 3000 பேர்ல 90% பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள். பெரியார் அழைப்பை ஏற்று நில உடமையாளர்கள் வந்திருக்கிறார்கள், வருமான வரி கட்டியவர் வந்திருக்கிறார்கள். அதனாலதான் இன்றைக்கு நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவர்களை நோக்கி பாய்கின்ற சாதி வெறியை தடுப்பதற்கு தமிழ் மண் இன்றைக்கு எழுச்சியோடு நின்று கொண்டிருக்கிறது. பெரியார் வழியில், அம்பேத்கர் வழியில் போராடுவோம், வெல்வோம். வணக்கம்.
தோழர் அவர்களுக்கு வரவேற்பு குழு சார்பில் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் பொன்னாடை போகிறார்கள். நேரடியாக நிகழ்ச்சிக்கு வந்து விட்டோம். அடுத்ததாக நம்முடைய சமூக செயற்பாட்டாளர் அன்பு தோழர் எவிடன்ஸ் கதீர் அவர்கள் கருத்துரை வழங்கும்படி அன்பு பெறுகிறோம். அவருக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவருக்கு நினைவு கேடம் வழங்குகிறார்கள். அப்படி இல்லைங்க சார், அப்படி உட்காரு, நீ சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் நடத்துகிற 2வது மாநில மாநாட்டினுடைய தலைவர், சனாதன ஒழிப்பு போராளி, தமிழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை எங்கள் தலைவர் முனைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்த விழாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்ட மாமனிதர் விருதினை பெறக்கூடிய அண்ணன் வழக்கறிஞர் வெங்கடேசன் அவர்களே, நண்பர்களே, தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர்களே, நிர்வாகிகளே, அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய எவிடன்ஸ் அமைப்பின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்தியாவில் சனாதானத்தை ஒழிப்பதில் ஒரு போர் வீரனாக ஒரு மாவீரனாக இருப்பது அண்ணன் திருமாதான். அதை மறுக்கவே முடியாது. அவர் கையில ஆட்சி கொடுக்கணும்ன்றதான் எங்களுடைய விருப்பமும் கூட. இதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. சமத்துவ வழக்கறிஞர் சங்கங்களை நான் பார்க்கிறது போலாம் பூரிப்படைகிறேன். 1000 வழக்கறிஞர்கள் இன்றைக்கு அப்படியே கோட்டு சூட்டுலாம் போட்டு உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்பா இருக்கு. இன்றைக்கு எந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனித உரிமை பிரச்சனையாக இருக்கட்டும், இல்ல சாதிய வன்கொடுமை பிரச்சனையாக இருக்கட்டும், சமத்துவ வழக்கறிஞர்கள் களத்தில் இருப்பது மிக 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 முக்கியமா நான் பார்க்கிறேன். பார்வேந்தன் அவர்கள் இரவு 3 மணிக்கு ஒரு முகநூல்ல போட்டிருந்தார். இந்த கொட்டுற மழையில பனியில இந்த பதாகையெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த 3 மணிக்கு அந்த லைவை நான் பார்த்தேன். நான் உண்மையிலுமே அவரை பாராட்டுறேன். ஏன்னா அண்ணன் திருமாவை பின்பற்றி நிறைய பேர் எழுதுவாங்க, அவரை பின்பற்றி நிறைய பேர் பேசுவாங்க, அவருடைய உடை பாவனைகளை எல்லாம் நிறைய பேர் நம்ம பின்பற்றுவோம். ஆனா அவருடைய பெர்ஃபெக்ஷனை பின்பற்றுவது பார்வேந்தன் அடிச்சுக்க முடியாது. இந்த துல்லியம் நுணுக்கம் அவரை அடிச்சுக்க முடியும். அந்த அளவுக்கு நுணுக்கமாக இன்னைக்கு இங்க கூடியிருக்கிறோம். தோழர்களே, நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லுவார், சட்டம் தன் அளவில் தான் இருக்கும், அதை திறன்பட பயன்படுத்த தான் எஃபெக்டிவான ஒரு மெக்கானிசமா மாறும் அப்படின்னு சொல்லுவார். நம்மளுடைய அரசியல் சாசனத்துல அடிப்படை உரிமைகள்ல 14 இருந்து 32 வரை நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அம்பேத்கர் ரொம்ப திறன்பட எழுதியிருப்பார். சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் தான் சொல்லுவார். அது தூய்மை பணியாளராக இருந்தாலும் சரி, பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன்னாடி எல்லாம் ஒண்ணுதான். அங்க பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. அதுதான் சட்டம். அதுதான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அதை உள்வாங்கிதான் சிறுத்தைகள் இன்றைக்கு இத்தகைய அருமையான ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கிறாங்க. நம்முடைய சமத்துவம், மாண்பு, சுதந்திரம், நீதி, பன்மைத்தன்மை, சகோதரத்துவம் அனைத்தையும் அழித்து கூறு போடுகிற ஒரு நிலையை இன்றைக்கு பாஜக அரசு உருவாக்கி இருக்கிறது. 60 லட்சம் வாக்கினை பீகாரில் திருடி இருக்கிறார்கள். அதை வாக்கு திருட்டுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை அது வாக்கு கொலை என்று நான் சொல்கிறேன். அப்படி என்று பாத்தீங்கன்னாக்க இப்ப அடுத்த 2026 தேர்தலில் தமிழ்நாடு இருக்கு, மேற்கு வங்கம் இருக்கு,
கேரளா இருக்கு, பாண்டிச்சேரி இருக்கு. இது 4மே பாஜகவுக்கு எதிரான அரசு, ஆளுகிற அரசு. இந்த இடத்துல இப்ப இந்த SIR என்று சொல்லக்கூடிய திருத்தத்துல பல குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளோலாம் உடனே பண்ண முடியாது. நிறைய பேருக்கு அந்த ஃபார்மே போய் சேரலன்றாங்க. அவசர கதியான ஒரு நிலையை உருவாக்கி பிரஷரை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை பாராட்டுகிறேன். இந்த SIRக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் சிறுத்தைகள் இன்றைக்கு வழக்கினை தொடுத்திருக்கிறார்கள். அம்பேத்கர் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் தேவை, அவருடைய முன்னேற்றம் தேவை என்பதை வலியுறுத்தியிருந்தார். அதேதான் அண்ணன் திருமா அவர்களும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடில் கையை வைக்கிற போது முதல்ல வழக்க தமிழ்நாட்டிலிருந்து போட்டவர் நம்முடைய தலைவர் அண்ணன் திருமா தான். நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா மனுவை கிழிச்சு தொங்க விட்டார். அவருக்கு எதிராக வழக்க போட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னாங்க, திருமா அவர்கள் சொன்னது சரிதான், அவருடைய கருத்து சுதந்திரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது. இந்த நீதிமன்றத்தை நீங்கள் அரசியல் களமாக மாற்றாதீர்கள் என்றுதான் நீதிமன்றம் எச்சரித்தது. அண்ணன் திருமா அவர்களுக்கு இந்த சுதந்திரத்தை யார் கொடுத்தார் என்று சொன்னால் நம்முடைய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு அதே அம்பேத்கருடைய பேரனாக இருந்து வாரிசாக இருக்கலாம், கொள்கை பேரனாக இந்தியாவில் கோலேற்றக்கூடிய ஒரு தலைவன் அது நம்முடைய தலைவர் முனிவர் திருமா அவர்கள் தான். ஒரு பண்பைத்தன்மை சொல்றோம். எங்களுடைய பாலிடிக்ஸ், தலித் பாலிடிக்ஸ் பண்பைத்தன்மை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அம்பேத்கர் தன்னுடைய மானசீக ஒரு வழிகாட்டியாக எடுத்தவர் ஜோதிராவ் பூலே. ஜோதிராவ் பூலே பிற்படுத்தப்பட்ட சமூகம். அம்பேத்கரை ஒரு அளவு தன்னுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டவர் பெரியார். பெரியார் பிற்படுத்தப்பட்ட சமூகம். அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல. இந்த சூழல்ல இத்தகைய ஒரு மாநாடு இங்கே நடந்துகிட்டு இருக்கு. வழக்கறிஞர்கள் இன்னும் வீரியமாக நம்ம களத்துக்கு போகணும். எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நான் உண்மையை சொல்றேன். என்னன்னா, இன்னைக்கு நீதிமன்றங்களுடைய பாப்பா மோகன் அவர்கள் கோகுல்ராஜ் வழக்க திறன்பட எடுத்து நடத்தி நமக்கு ஒரு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்தார். இங்க இருக்கக்கூடிய அதே போன்றுதான் லஜபதி ராய் அவர்களும், இவங்கெல்லாம் மதுரையுடைய மிக முக்கியமான அடையாளம். எனக்கு மனித உரிமை காப்பு பணி சொல்லிக் கொடுத்த எங்களுடைய வழக்கறிஞர் அண்ணன் NDT ஃபேன் அவர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் இந்த ஒரு நல்ல விஷயத்தை நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். 2012 அவருடைய அமைப்பை டார்கெட் பண்ணி மத்திய அரசாங்கம் முடக்கிச்சு. கிட்டத்தட்ட 1 வருடம் அவருடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்தார்கள். இப்போது அவருடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் நேர்மையாக இருக்கின்றன, அவர் குற்றவாளி அல்ல, எந்த தவறும் இல்லை என்று இன்னைக்கு ஒரு நீதிமன்றத்தில் முடிவெடுத்திருக்கு. அதோடு சேர்த்து இந்த விழாவை நான் பொருத்தி பார்க்கிறேன். ரெண்டுத்தையும் நான் பொருத்தி பார்க்கிறேன். மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக நம்ம சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கிறோம். மிக முக்கியமான டூல். சட்டத்தை நம்ம அவளை சாதாரண விட்டுட முடியாது. எந்த அளவுக்கு மக்கள் பணி முக்கியமா, ஜனநாயக பணி முக்கியமா, சட்டமும் சேர்ந்து வரணும்ன்ற. இப்போ பாப்பா மோகன் சார் ஒரு இடத்துக்கு போறாருனாக்கா அங்க போய் 20 சிறுத்தைகள் சேர்ந்த வழக்கறிஞர் கூட போய் நிற்பாங்க. அவரே பல முறை சொல்லியிருக்காரு. அவங்க வர்ற தெம்பா இருக்கும். ஆனா கோர்ட்ல போய் நீங்க 40 பேர் 50 பேர் நிற்கும் போது ஜட்ஜோ தான் மிரண்டு போறாரு. அந்த மாதிரி சூழலாம் இருக்கு. கூட போய் நிக்கிறதே மிகப்பெரிய ஒரு பலம். அது மட்டும் இல்ல, எந்த அளவுக்கு நீதிமன்றத்தில் நம்ம அழுத்தம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு களத்திலையும் அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்கு. இங்க கேடரும் சமத்துவ வழக்கறிஞர் சங்கமும் 2 இணைப்பாக வேலை செய்யறாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க கேம்பெயின்ல. இந்த கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சில பணிகள் கார் மாதிரியான பணின்னுவாங்க. ப்ரொஃபஷனல் செய்யற பணி 4-5 பேர் தான் போக முடியும். இந்த கார் மாதிரியான பணின்றதுக்கு நிறைய ஆட்கள் தேவையில்லை. அந்த கார் மாதிரியான பணி என்னாக்கா வழக்கு நடத்துவது, ஆய்வு நடத்துவது, MLA MP பார்த்து லாபி பண்ணுவது, இதெல்லாம் கார் மாதிரியான பணி. பஸ் மாதிரியான பணி என்னன்னா மாநாடு நடத்துவது,
ஊர்வலம் நடத்துவது, மறியல் நடத்துவது, மக்கள் திரட்டுற பணி, இந்த ரெண்டுத்துக்கும் இங்க ஒரு கேப் இருக்கு. சட்டப்பணி செய்யறவங்க மக்கள் பணி செய்யறது இல்ல, மக்கள் பணி செய்யறவங்க சட்டப்பணி செய்யறது இல்ல. ஆனால் சிறுத்தைகள் அந்த இணைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். வழக்கறிஞர் சங்கமும் சிறுத்தைகளுடைய தொண்டர்படியும் இணைந்து, முக்கியமா நான் இதை பார்க்கிறேன், தொடர்ச்சியாக நம்ம இதை இந்த விட்டுட முடியாது. ஏன்னா இன்னைக்கு பெருசாக வளர்ந்துருக்கு. எனக்கு தெரிஞ்ச முதல் மாநாட்டில் நான் கலந்துக்கிட்டேன். ராம்ஜெத் மலானி அந்த கூட்டத்தில் வந்திருந்தாரு. அப்ப கூட தலைவர் திருமான் அவருக்கு சிறுத்தைகள் பேர் கொஞ்சம் மறந்து போச்சு, விசிகே அப்படின்னு சொல்லி அந்த போர்டு எழுதி அவர் கையில கொடுத்திருந்தாரு. அவர் அது பெருமையோடு அந்த கூட்டத்தில் பேசுறது இன்னமும் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கு. அதனால கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் கிடைக்கும் வரை சிறுத்தைகள் எப்படி போராடி கொண்டிருக்கிறார்களோ, நீதிமன்றத்தில் கடைசி மனிதனுக்கான நீதி கிடைக்கும் வரை சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் போராடும் என்கிற நம்பிக்கையில் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக மதுரை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் தொடர் லதவிஜி ராய் அவர்கள் இப்பொழுது கருத்துரை வழங்குகிறார்கள். அவருக்கு எழுச்சி தமிழ் அவர்கள் பொன்னாடை போட்டி நினைவு பரிசு வழங்குகிறார்கள். சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் நடத்தும் 2வது மாநில மாநாட்டில் கருத்துரை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேடையில் இருக்கும் எல்லா நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், அரங்கத்தில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, சில மணித்துளிகள் பேச முடியாது, நிமிடங்கள் மட்டுமே உரையாற்றலாம் என்று இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம், இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வழக்கு என்ற ஒரு வழக்கு 7/11/2022 நீதிபதிகள் 5 நீதிபதிகளை கொண்ட ஒரு அமர்வில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதுல 2 நீதிபதிகள் அந்த பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு செல்லாது என்று அறிவித்தார்கள். 3 நீதிபதிகள் செல்லும் என்று அறிவித்தார்கள். நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, திரிவேதி, பர்திவாலா. இந்த நீதிபதிகள் யாருமே பட்டியல் சமூகத்தையோ, பட்டியல் பழங்குடி சமூகத்தையோ, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையோ சாராதவர்கள். இந்த வழக்கை ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு முழுக்க முழுக்க உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நேரடியாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதிப்புக்கு உள்ளாக்க முடியாதவர்கள் மறைமுகமாக உள்ளாக்குகின்றார்கள். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இன்றைக்கு தேதியில உச்ச நீதிமன்றத்தில் பட்டியல் சமூக நீதிபதி ஒருவர் கூட கிடையாது. நீதிபதி கவாய் அவர் ஓய்வு பெற்ற பிறகு இன்னைக்கு தேதியில ஒரு நீதிபதி கூட இல்லை. இப்ப இந்த மாநாட்டில் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், முதல் முறையாக 30 வருஷம் அரசியலமைப்பு சட்டம் தொடங்கி 30 வருஷம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பட்டியல் சமூக நீதிபதி கூட இல்லாம இருந்தாங்க. முதல்ல 1986 வரதராஜன் அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க. பிறகு பிசி ரே, அதுக்கு பிறகு கே ராமசாமி, அதுக்கு பிறகு கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாங்க. அப்புறம் சிடி ரவிக்குமார், பிறகு பிரசன்ன வரலே, அதுக்கு பிறகு நீதிபதி கவாய் அவர்கள் இருந்தாங்க. அவர் ஓய்வு பெற்ற பிறகு இன்றைக்கு இல்லை.
அப்ப இந்த மாநாட்டில் மூலமா நான் தெரிவிக்க வேண்டியது, நிச்சயமாக பட்டியல் சமூக நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் குறைந்தபட்சம் 5 நீதிபதிகளாவது இடம்பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை நீங்க ஏற்றணும் என்று தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இந்த நீதிபதிகள் ஏன் அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க கடைநிலை ஊழியர்கள் கூட ஒருத்தரை தேர்வு செய்யும் போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த தேர்வுல கட்டாயம் நீங்க திறமை அடிப்படையிலான தேர்வு இருக்கணும், அதுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த வெளிப்படைத்தன்மை ஒரு நேர்முக தேர்வு இருக்கணும், ஒரு எழுத்து தேர்வு இருக்கணும், அதற்கு பிறகுதான் அவர்களை நியமனம் செய்யணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான எந்த வழிகாட்டுதலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் இல்லை. உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்புல என்ன சொன்னாங்க, கனரா பேங்க் தீர்ப்புல என்ன சொன்னாங்கன்னா, வாரிசு அடிப்படையிலான வேலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உச்ச நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாரிசு அடிப்படையிலான வேலை இருக்கும். ஹேபியஸ் கார்பஸ் வழக்குல நீதிபதி சந்திரசூட் அவர்கள், சீனியர் சந்திரசூட் சொல்லுவாங்க, அவரு அடிப்படை உரிமையை ரத்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வழங்கினார். உங்க எல்லாத்துக்குமே நன்றாக தெரிந்த தீர்ப்பு, ஏடிஎம் ஜபல்பூர் வழக்கு. அது அடிப்படை உரிமை, ஒருத்தனை சட்டவிரோதமாக கைது செய்தா அவனை நீதிமன்றத்துக்கு போற உரிமையை ரத்து செய்ய முடியும் என்று தீர்ப்பு வழங்கினாங்க. ஒரே ஒரு நீதிபதி மட்டும், நீதிபதி கண்ணா மட்டும் ஒரு அந்த தீர்ப்புக்கு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார். ஆனா இன்றைக்கு தேதியில பாத்தீங்கன்னா, பாபர் மசூதி இடிப்பு வழக்குல 5 நீதிபதிகள் ஒரே மாதிரியான தீர்ப்பை வழங்குறாங்க. அதுல ஒரு எந்த நீதிபதி அந்த தீர்ப்பை வழங்கினார்ன்ற பேரே இல்லை. நீதிபதி கவாய் இருக்கிறாரு. நீதிபதி கவாய் இப்ப சமீபத்தில் அவர் ஓய்வு பெற்று விட்டாரு. அந்த ஒரிஜினல்ல கொகாய் என்ற ஒரு நீதிபதி இருந்தாரு. அந்த நீதிபதி கொகாய் தலைமையிலான அந்த அமர்வுல 5 நீதிபதிகள் அந்த தீர்ப்பை வழங்குறாங்க. அந்த 5 நீதிபதிகளும் யார் இந்த தீர்ப்பை வழங்கினாருன்னு இல்லை. உச்ச நீதிமன்றத்துல இது மாதிரியான ஒரு தீர்ப்பு இதுவரைக்கும் வந்ததே இல்லை. யார் தீர்ப்பு எழுதினார்னு அதுல இடம் பெற்றிருக்கும். அதனாலதான் யுனானிமஸ் பட் அனானிமஸ் என்று நீதிபதி ஏபி ஷா அவர்கள் குறிப்பிட்டாங்க. இப்ப இந்த நீதிபதிகள் கவாய் அவர்கள் பாபர் மசூதி இடிப்புல இந்த வழக்கு தீர்ப்பு சொன்ன பிறகு அவர்கள் யார் யாருக்கு என்ன பதவிகள் கிடைத்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நீதிபதி கொகாய் அவர்களுக்கு எம்பி பதவி கிடைச்சது, நீதிபதி அப்துல் நசீர் அவர்களுக்கு ஆளுநர் பதவி கிடைச்சது. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீதிபதி போப்டே அவர்களும் சில அனுகூலங்களை பெற்றுக்கொண்டார். ஆனா ஒரு நீதிபதி கூட அதுல மாறுபட்ட தீர்ப்பை வழங்கல. இந்திரா காந்தி அம்மையார் பதவியில இருக்கும்போது கூட எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட நீதிபதி கண்ணா அவர்கள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்காரு. மாறுபட்ட தீர்ப்பை வழங்கல, வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. எனக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா, சனாதன கொள்கைகள் எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முன்னணியில் இருந்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக அவர் யாருக்காகவும் தன்னுடைய குரலை மாற்றிக்கொள்ளவே இல்லை. யாருக்காகவும் தன்னுடைய குரலை அவர் மாற்றல. இந்த அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்று உண்டு. 2002 என்னுடைய துணைவியார் ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்படும் போது அவர் நேர்முக தேர்வுக்கு சென்றிருந்தாரு. அப்போ அந்த நேர்முக தேர்வுக்கு செல்லும் போது அங்கு மாதா பிரசாத் என்று சொல்லக்கூடிய வட இந்திய மாநிலத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி அவரு இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இந்த இன்டர்வியூ பண்ணும்போது அவர் கேட்ட ஒரு கேள்வி, மீனாட்சிபுரம் மதமாற்றம் எதனால் நிகழ்ந்தது என்ற ஒரு கேள்வி கேட்டார். அப்போ அந்த கேள்விக்கு என்னுடைய மனைவி கொடுத்த பதில் அது ஒரு சமூக பொருளாதார காரணங்கள் மட்டும் சொன்னாங்க. அதற்கு உண்மையான பதில அவரால் சொல்ல முடியல. பிறகு பின்னால
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுடைய நூல் மதமும் மதமாற்றமும் நூலை அவர்கள் என்னுடைய மனைவி படித்த போது சொன்னாங்க, இந்த நூலை முதலே படிச்சிருந்தேன்னா நான் 300க்கு 250 மார்க் வாங்கியிருப்பேன்னு சொன்னாங்க. எதற்காக இதை குறிப்பிடுறேன்னா, அன்றைக்கு தேதியில இருந்து அன்னைக்கு மதமும் மதமாற்றமும் எழுதும் போது இருந்த சனாதான எதிர்ப்பு இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஒன்றே ஒன்றுதான், இந்த அமர்வுல இந்த மாநாட்டில் நிச்சயமாக ஒரு பிரதிநிதித்துவம் கட்டாயம் பட்டியல் பழங்குடி மக்களுக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கும் கேட்கணும். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், பட்டியல் பழங்குடி சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு இன்னைக்கு 75 வருஷம் முடிஞ்ச பிறகும் உச்ச நீதிமன்றத்துல ஒரே ஒரு நீதிபதி தான், சீமா என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நீதிபதி தான் பட்டியல் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர், வேற யாருமே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை. இது எப்படி பாத்தீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய வன உரிமைகள் சட்டம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளில் உள்ள பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகள், இது எல்லாமே உச்ச நீதிமன்றத்துல ஏராளமான வழக்குகள் இருக்கும். ஆனால் அதுல ஒண்ணுல கூட பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இன்னைக்கு தேதியிலையும் நாம் எல்லாரும் பார்க்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் கட்டாயம் பிரதிநிதித்துவம் கட்டாயம் வேணும். அந்த வழக்கு உங்க எல்லாத்துக்குமே நன்கு தெரிந்த ஆர்காந்தி, ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் எதிர் ஆர்காந்தி என்ற வழக்குல உச்ச நீதிமன்றம், இது உச்ச நீதிமன்றமும் சரி உயர் நீதிமன்றமும் சரி ஒரு புளூரலிஸ்டிக் தன்மை கொண்டதாக இருக்கணும், ஒரு பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கணும், எல்லா சமூகங்களுக்கும் அங்க பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழலை உருவாக்குவதற்கு நிச்சயமாக இந்த முகங்களை பார்க்கும்போது, மேடையில் இருக்கும் நண்பர்கள் தோழர்களை பார்க்கும்போது, உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு நிச்சயமாக நாம் அந்த இடத்தை அடைய முடியும். நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய பிரதிநிதித்துவம் கட்டாயம் வேணும். அடுத்த தடவை பார்க்கும்போது குறைந்தபட்சம் உச்ச நீதிமன்றத்தில் 5 பட்டியல் சமூக நீதிபதிகள், 2 பழங்குடி வகுப்பை சேர்ந்த நீதிபதிகள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எல்லாருமே இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இங்க ஏதோ சத்திரிய வேஷம் போட்டுட்டு இருக்காங்க, ஆனா அங்க அவர்களுக்கும் கதவுக்கு வெளியே தான் நிப்பாட்டப்பட்டிருக்கிறாங்க. அங்க அவர்களுக்கும் 10% தான். அங்கேயும் நாங்க 44% இருக்கும், உச்ச நீதிமன்றத்துல 44% வேணும்னுலாம் சொல்ல முடியாது. நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் தான் பட்டியல் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில இருந்து முதல் முறையா பார்ல இருந்து போன ஒரே நீதிபதி. இதை விட இன்னும் வேடிக்கையா பாத்தீங்கன்னா, நீதிபதி PB சாவந்த், நம்ம ஆனந்த் தெல்துமுடைய அவர்கள் கைது செய்யப்பட்டாரு. அந்த வழக்குல, பீமா கோரேமகான் வழக்குல அந்த கூட்டத்தை நடத்தின நீதிபதி PB சாவந்த் மதுரை மாவட்ட நீதிமன்றத்துக்கு பேசும்போது அவர் சொன்னாரு, நான் தான் ஒரே பிராமணர் அல்லாத பார்ல இருந்து சென்ற ஒரே நீதிபதி. அவர் மராத்தா சமூகத்தை சேர்ந்தவர், நான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் கிடையாது, ஆனாலும் நான் தான் முதல்ல போனேன், அதுக்கு முன்னாடி யாருமே போகலன்னு சொன்னாங்க. அந்த ஒரு அடிப்படையில நம்ம இங்க இருக்கிற எல்லாருடனும் நாங்கள் கைகோர்த்து நிற்கின்றோம். எல்லாரும் நம்ம இந்த ஒரே குரல்ல இந்த சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் மூலமாக அந்த உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் பிரதிநிதித்துவம் கட்டாயம் அடையணும். இப்ப நீதிபதிகள் இல்லாம இல்ல, மணிக்குமார் அவர்கள் போக முடியல, எலிபி தர்மரா அவர்கள் போக முடியல, இப்ப நீதிபதிகள் MS ரமேஷ் இருக்கிறாரு, வேல்முருகன் இருக்காரு, ஏராளமான நீதிபதிகள் இருக்காங்க. கட்டாயம் அவர்களை உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மூத்த வழக்கறிஞர் தொடர் நஜவேதா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடர், எம்முடைய சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்துக்கு ஒரு அவர் என்னுடைய மூத்தவர், அவர் மென்டார் என்று நாங்கள் சொல்லலாம். எங்களுடைய மென்டார், சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தை மென்டார் அன்புக்குரிய ஐயா மூத்த வழக்கறிஞர் தொடர் பாபா மோகன் அவர்களை கருத்துரை வழங்க அழைக்கிறேன். அவருக்கு எழுச்சி தமிழர்களுடைய சார்பில் பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்குகிறோம். Oh,
நான் பார்த்து வாங்கி வைங்க. உரை உண்டு. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாளில் சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் மதுரையிலே ஒரு புதிய வரலாற்றை தொடங்கியிருக்கிறது. லெனினுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அழைப்பு, என்னிடத்திலே ஒரு புரட்சிகரமான லட்சியம் இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது. இந்த தத்துவத்தை அமல்படுத்துவதற்கு ஒரு புரட்சிகரமான ஸ்தாபனம் தேவை, அதை தாருங்க ரஷ்யாவை மாற்றி காட்டுறேன்னு சொன்னார். அதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய குரலிலே சொன்னார், இந்த மண்ணுக்கேற்ப சொன்னார், கற்பி அமைப்பாக்கு புரட்சி செய்து சொன்னார். அதை தமிழகத்திலே செய்தி காட்டிய பெருமை அருமை தோழர் திருமாவளவனுக்கு உண்டு. அமைப்பாக்குகின்ற புத்தகத்தோடு இந்த மண்ணிலே தொடங்கி யாரையெல்லாம் இணைக்க வேண்டுமோ அவரையெல்லாம் இணைத்து இன்றைக்கு அந்த வழியிலே சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் அனைத்தையும் ஈடுபடுத்தியிருக்கிறதாகவே நான் முதலிலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை தோழர் பார்வேந்தர் அவர்கள் தோழர் திருமாவுடைய வழியிலே அம்பேத்கரும் மார்க்சும் பெரியாரும் தான் இந்த மண்ணுக்கு வழிகாட்டிகள் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒன்று. எனக்கு பின்னாலே நம்முடைய தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள். ஆனால் நான் ஒரு வழக்கறிஞராக அரசியல் சாசனத்தினுடைய அந்த கூறுகளை எல்லாம் அரசியல் சாசனத்துடைய நிர்ணய குழுவிலே விவாதித்திருக்கிற போது, அந்த விவாதத்திலே நடந்திருக்கிற விவாதங்களுடைய அடிப்படையை எல்லாம் கவனித்த போதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை, இது ஒரு குடியுரிமையை பறிக்கக்கூடிய கூட்டு சதி என்ற வார்த்தையை அற்புதமாக போட்டிருக்கிறார்கள். கிரிமினல் கான்ஸ்பிரசி என்ற வார்த்தை. மெக்காலே 1860 ஆண்டு தண்டனை சட்டத்தை உருவாக்கிற போது அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி என்ற வார்த்தை 120A and B என்பது இல்லை, 124A இல்லை. அது எப்போது வந்தது? இந்திய சுதந்திர போராட்டம் வெடித்து கிளம்புகிற போதுதான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்த தேசிய விடுதலையை ஒடுக்குவதற்காக 124A 120AB சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்பிரசி சார்ஜை கொண்டு வந்தார்கள். காந்தியும் பாலகங்காதர திலகரையும் 124A தான் குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் இருக்க வைத்தார். அந்த சட்டத்துடைய உட்கூறு என்ன தெரியுமா? இன்டென்ஷன் சொல்லக்கூடிய நோக்கம், எண்ணம் என்பது அது குற்றமாக மாறாது. இன்டென்ஷன் இஸ் நாட் an offense. Intention should be converted into a legal action என்று சொல்வார்கள். மென்சிரியா ஆக்டஸ்ரியா என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் என்னுடைய குற்ற எண்ணம் ஒருவரை கொலை செய்ய வேண்டும் என்று நான் எண்ணலாம், நோக்கம் கொள்ளலாம், அது குற்றமாகாது. அந்த குற்ற எண்ணத்தை நடைமுறைப்படுத்துகிற போதுதான் அது குற்றம் ஆக்டஸ்ரி என்று மாறுவது உங்களுக்கு தெரியும். 124A அப்படி அல்ல. ஃபீலிங் டிசஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் a ஸ்டேட் என்ற வார்த்தையை போடுகிறார். ஒரு அரசுக்கு எதிராக, ஆட்சிக்கு எதிராக நினைத்தாலே குற்றம் என்பதுதான் 124A. அதிலேதான் காந்தியை குற்றம் சாட்டினார்கள், தண்டித்தார்கள். அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சுதந்திரத்திற்கு பின்னால் எதற்காக இந்த நாட்டு மக்களை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த பிரிவு நீக்கப்பட வேண்டும் என்று போராடினோம். ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றத்திலே பேசினார். கேதார்நாத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் என்று சொல்லக்கூடிய 1962 ஆண்டு 5 நீதிமன்ற வழக்கிலே அதை பற்றி விவாதிக்கிறார்கள். அரசு என்பது வேறு, அரசாங்கம் என்பது வேறு. அரசாங்கம் 5 ஆண்டுக்கு ஒரு முறை உருவாகக்கூடிய ஒன்று. அரசு என்பது இட்ஸ் a creation of statute என்று சொல்வார்கள். அரசு என்பது இன்றைக்கு அரசு சாசனத்தை உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. ஆகவே ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு அரசாங்கத்தை விமர்சிப்பது என்பது ஆர்டிகிள் 19 அடிப்படை உரிமை எனக்கு. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஆட்சியை வன்முறை மூலம் வீட்டில் நினைத்தால் அதை வேண்டுமானால் குற்றமாக்கலாம் என்பதை போல அந்த தீர்ப்பை கொடுத்தார்கள். இப்பொழுதுதான் அதை நீக்க வேண்டும் என்று சொல்லி 2021 சுப்ரீம் கோர்ட் சொன்னது. ஆனால் நடைமுறையில் வந்திருக்கிற புதிய சட்டம் மீண்டும் புதிய ரூபத்தில் வந்திருக்கிறது. இதை இங்கே சொல்வதற்கு காரணம், இது ஒரு கூட்டு சதி என்று சொன்னார்களே. நான் சொல்கிறோம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து எப்படி
இந்திய மக்கள் களமாடினார்களோ அதை போல் சனாதனத்துக்கு எதிரான போராட்டம் தான் இந்த குடியுரிமையினுடைய சைத்திற்கு எதிரான போராட்டம். என்று கேட்டால் KM முன்சி அவர்கள் அந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியை பேசுகிற போது பாகிஸ்தான் பிரிந்து பின்னால் இந்தியா இந்து நாடு என்று சொன்னார். KM முன்சிக்கு எதிராக களமாடினார் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேரும் காந்தி உட்பட இந்த மண்ணிலே பிறந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு சொந்தமானவர்கள், இந்து நாடு அல்ல என்று சொன்னார்கள். இங்கே கிறிஸ்தவர், இஸ்லாமியர், ஜெயினர் அத்தனை பேருக்கு உண்டு சொன்னார். ஆகவேதான் 5 தொடங்கி 11 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகிள் எது எப்படி ஒருவர் நாட்டின் குடிமகனாகணும் சொல்லுவார். இங்கே பிறக்கணும், வாரிசுரிமையாகணும், வெளிநாட்டிலிருந்து இங்கு வர வேண்டும், நேச்சுரலைசேஷன் வேண்டும் என்று சொல்லக்கூடிய 5 10 பிரிவு உண்டு. ஆனால் 11வது பிரிவு தான் மிக மோசமான ஒன்று. 5 பிரிவிலே சொல்லப்பட்டிருந்தாலும் பாராளுமன்றம் இவர்களை மாற்றி அமைக்க முடியும் சொல்லக்கூடிய சரத்து இந்த 11 உண்டு. அதை வைத்துக் கொண்டுதான் மெல்ல மெல்ல யார் ஆட்சிக்கு வரக்கூடாதோ, எந்த கூட்டம் இந்த தேசத்தின் விடுதலையை காட்டிக் கொடுத்ததோ அந்த கூட்டத்தின் கையிலே இன்றைக்கு ஆட்சி நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே அதிலே மிக முக்கியமான ஒன்று, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நாக்பூரிலே துவக்கப்பட்டிருக்கிற RSS இயக்கம், அதனுடைய தலைமையிலே கோல்வால்கரும் சாவர்கரும் நீட்சே அவருடைய கொள்கைகளிலே இந்தியா இந்து நாடு, இந்த நாட்டிலே இந்துக்களுக்கு மட்டும் முதன்மை உண்டு சொல்லி தேசத்தையே பிளக்க பார்த்த கூட்டம் தெளிவாக அறிவித்தான். இந்து மக்களை பார்த்து, இந்திய மக்களை பார்த்து சொன்னான், உங்களுடைய சக்திகளை வீணாக்காதீர்கள், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக சக்திகளை சேமித்து வையுங்கள். நமக்கு எதிரி யார் என்று கேட்டால் இங்கிருக்கிற கிறிஸ்தவர்கள், இங்கிருக்கிற இஸ்லாமியர்கள், இங்கிருக்கிற கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லி அடையாளம் காண்பித்தான். அந்த ஆகவே அவருக்கு எதிராகத்தான் திரும்ப சொன்னான். அதைத்தான் திருப்பி இந்தியாவிலே ஆட்சிக்கு வந்த பின்னால் 2014 தொடங்கி 2019 விஷத்தை ஊற்ற துவங்கினான். அதுதான் இஸ்லாமிய பெருமக்களை, இந்த தேசத்திற்காக களமாடியவர்களை, ஈகம் செய்தவர்களை, இந்த மண்ணுக்காக தங்களை ஆகுதியாக்கிக் கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான போரை ஈகம் செய்திருக்கிற இஸ்லாமிய பெருமக்களை 2ஆம் தார குடிமகனாக மாற்ற பார்த்தது அந்த குடியுரிமை திருத்த சட்டம். அதை எதிர்த்துத்தான் சாகின்பாத்திலே பெண்கள், இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல அனைவரும் ஒன்று கூடி போராடினார்கள். அந்த போராட்டம் தான் சனாதனத்துக்கு விடக்கூடிய முதல் பெரும் போராட்டமாக வெடித்தது என்பதை இங்கே பதிய வைக்கின்றேன். ஆனால் COVID-19 வந்த காரணத்தினால் அந்த இயக்கம் தண்டு பின்னாலைக்கு சென்றது. அதற்கு பின்னால் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்தார்கள். விவசாயிகளுடைய போராட்டம் ஓராண்டு காலம் 700 பேரை ஈகம் செய்து மோடி ஆட்சியுடைய சட்டத்தை நிறுத்திய பிறகு விவசாயிகளுக்கு உண்டு. அதே போலத்தான் இன்றைக்கு குடியுரிமை திருப்ப சட்டத்துடைய சதி எங்கே வந்திருக்கிறது? SIR வந்திருக்கிறது. இது தேவையா? ஏன் எல்லாரும் அச்சப்பட வைத்திருக்கிறாய்? இந்த தேசத்தில் பிறந்த என்னுடைய தாத்தனும் பாட்டனும் தந்தையும் நானும் என் மகனும் பிறந்திருக்கிற இந்த பூமியிலே நீ சொல்லக்கூடிய அந்த கருத்து, நான் இந்த தேசத்தில் குடிமகனா என்ற அச்சத்தை கிளப்பி இருக்கிறாரே அந்த நபர் யார் அவர்? சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பின் பிரகாரம் எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கிற போது அதிலே நம்முடைய பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இருக்க வேண்டும் என்ற தீர்ப்பையே மாற்றி அமைத்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அதே போல நிறுவனமாக்கினார்கள். அதை தொடர்ந்துதான் இன்றைக்கு இந்த SIR வந்திருக்கிறது. இதற்கு பின் இருக்கிற சூழ்ச்சியை சரியாக புரிந்து கொண்டிருக்கிற இயக்கம் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தான் முதலாக சனாதனத்துக்கு எதிராக களம் கண்டது, தெருக்களிலே மக்களை திரட்டியது. அதற்கு பின்னால் யார் இணைய வேண்டும், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி அறைகோல் விடுத்து திருச்சியிலே லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மார்க்சையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்து காண்பித்தாரே, அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் தேவை. ஆகவே தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சியோட ஒன்றுபட்டு இருக்கிறோம், சில குறைகள் இருக்கலாம், விமர்சிப்போம். ஆனாலும் கூட அதே சமயத்தில் இந்திய மண்ணிலே சனாதனத்தை இருக்கக்கூடிய சக்தியாக விளங்கியிருக்கிற காரணத்தினால் கரம் கோத்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு முன்னாலே சொன்னாரே, தமிழ்நாட்டின் ஒரே நம்பிக்கை என்று சொன்னால் எல்லோரையும் நினைக்கிற பாலமாய் இருப்பது விடுதலை சிறுத்தை என்பதை இந்த இடத்திலே பதிவு சொல்கின்றேன். அருமை தோழர்களே,
எனக்கு கோகுல்ராஜுடைய அந்த வழக்கிலே விருது கொடுத்த போது அவர் சொன்னார், 2000 பேருக்கு மேலே கூடியிருக்கிறீர்கள், ஆனால் ஏன் கோகுல்ராஜுக்காக ஒரு பாப்பா மகன் மட்டும் வர வேண்டுமா நீங்கள் என்ற கேள்வியை போட்டார் கேள்வியை. அவர் கேட்ட கேள்வியை பார்வேந்தனும் அவரை சார்ந்திருக்கிற படையும் நிறைவேற்றி காட்டியிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஒடுக்குமுறை அடக்குமுறை உண்டோ அங்கே நிற்போம் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அறிவார்ந்த சமூகம், மக்களை இன்ஃபார்ம்டு சிட்டிசன் சொல்வார்கள், மக்களாக இந்த மக்களை மக்களாக்கியது இன்றைக்கு இருக்கிற அரசியல் சட்டம். ஆகவேதான் நாம் சிட்டிசன்ஸ் சொல்கிறோம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே நாம் சப்ஜெக்ட்ஸாக இருந்தோம், இன்றைக்கு சிட்டிசன்ஸ். ஆனால் மக்களை அறிவார்ந்த மக்களாக உருவாக்குவதுதான் அடிப்படை. அதற்குத்தான் 51A பிரிவிலே திருத்தப்பட்டிருக்கிறது. சயின்டிபிக் டெம்பர் சொல்கிறான். இந்த நாட்டில் எது தேவை? 3 முழக்கங்கள். அது நீதி என்பதையும், சுதந்திரம் என்பதையும், சமத்துவம் என்பதையும், சகோதரத்துவம் என்பதையும் என்றைக்கு மக்கள் மத்தியிலே விதைக்கிறோமோ அன்றைக்குத்தான் சாத்தியம். அதை விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு கையெழுத்திருக்கிறார்கள். இந்த அமைப்பு நம்முடைய தோழர்கள் கிராமம் கிராமமாக, ஊர் ஊராக இவரையெல்லாம் இணைக்க வேண்டும். இங்கு அமைந்திருக்கிற அத்தனை தோழர்களும் நாங்கள் நீதிமன்றத்திலே வாதாடுகிறோம். லஜபராயுடு மூத்த வழக்கறிஞர், என்னை போன்ற பல பேர் இஸ்லாமிய மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற நம்முடைய அருமை தோழர் முபாரக் போன்றிருக்கிறவர்கள், அதே போல் அமர்ந்திருக்கிற வழக்கறிஞர் அருள்மொழி, அவருடைய ஆற்றல் மிக்க பேச்சால் தமிழகத்தையே உலுக்கி சனாதனத்தினுடைய பிடரியை கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இவளை எல்லாம் இணைத்து நாம் ஒன்றை சொல்லி நான் இங்கு முடிக்க ஆசைப்படுகின்றேன். அம்பேத்கருடைய உரை என்பது சாதாரணமான உரை அல்ல. என்னை போபால்ல கூப்பிட்டாங்க, நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியில பேசுவதற்காக கூப்பிட்டார்கள். அங்க போன போது மனித உரிமைகளை பற்றி பேசுவதற்காக எடுத்த தலைப்பில் நான் பேசுகிற போது இதைத்தான் சொன்னேன். இன்றைக்கு இந்த நாளிலே நாம் ஒரு முரண்பாடுகள் மிக்க உலகத்துக்குள்ளே நுழைகின்றோம். வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன அர்த்தம் இது? இந்திய சமூகத்தில் நமக்கென்று ஒரு குடியரசு உருவாக்கிய பின்னால் நாம் இப்போது அரசியல் தளத்திலே மட்டும்தான் ஒரே ஓட்டு, ஒரு மனிதன் ஒரு ஓட்டு. அம்பானிக்கும் அதானிக்கும் டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் நமக்கும் இருக்கிற ஓட்டு ஒன்று. எதிரில் அரசியல் ஓட்டு போடுகிற மட்டும்தான். ஆனால் பொருளாதாரத்தில், சமூகத்தில், கலாச்சாரத்தில், பண்பாட்டில் வேறுபாடு இருக்கிறது. இந்த வேறுபாட்டை கலைந்து ஒரு மனிதன் ஒரு மதிப்பை உருவாக்குகிற போதுதான் அரசியல் சாசனத்துக்கு உண்மை ஆன்மா உண்டு சொன்னார். இப்போது அந்த ஒரு வாக்குக்கே ஆபத்து வந்துருச்சு. அதைத்தான் அற்புதமா திரும்ப இது ஒரு கான்ஸ்பிரசி என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது ஒரு கூட்டு சதி. இந்த சதியை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் இருப்பது பிஜேபி அல்ல, RSS உடைய சனாதன கோட்பாடு என்பதை நடத்திலே பதிவு வைக்கின்றோம். அதைத்தான் விடுதலை சிறுத்தைகளும், இடதுசாரிகளும், தேசிய இயக்கங்களும், திராவிட இயக்கங்களும் ஒன்று கூடி எடுத்திருக்கிறார்கள். இந்த ஒற்றுமை நின்றால் தமிழகத்திலே சனாதனத்தை வீழ்த்த முடியும், அகற்ற முடியும். ஆகவே அந்த படியிலே ஒரு மனிதன் ஒரு மதிப்புக்காக போராடுகிறோம். இங்கே கவிஞருடைய குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தை நாடாளுமன்றத்திலிருந்து வந்து பார்த்தார் அருமை தோழர் திருமாவர்கள். பார்த்த பின்புதான் அரசாங்கமே வேலை செய்ய தொடங்குது. பல இடங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு அரசு என்பது அது யாருடைய என்று கேட்டால், எங்கள் சொன்னதே போல் அது அரசு என்பது ஒரு ஒடுக்குமுறை கருவி. அது ஆட்சிகள் மாறலாம், ஆனால் இங்க இருக்கிற காட்சிகள் மாறாது. ஆகவே அதையும் மாற்ற வேண்டும். அதே சமயத்திலே இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும். அந்த போராட்டத்திலே விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற முன்னெடுப்பு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒன்று என்பதை பதிவு வைத்துக் கொண்டு உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். ஹென்றி போன்றிருக்கிறவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மேற்கு தொடர்ச்சி மலையிலே போராடினார்களே, அந்த மக்களும், ஆதிவாசிகளும், தலித்துகளும், உழைக்கிற மக்களும், பெண்களும், குழந்தைகளும் ஒன்றுபட்டிருக்கிற போது நிச்சயமாக வெல்ல முடியும் என்று கேட்டால், கவாய் என்ற அந்த அற்புதமான தலைவர் சொன்னார், சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னார், யார் உயர்ந்தவர்? நீதிபதியா? பிரதம மந்திரியா? அது குடியரசுத் தலைவரா? இல்லை, அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. அம்பேத்கர் சொல்கிறார், we the people என்பதுதான் உயர்ந்தது சொன்னார். அந்த பீப்புள் என்ற வார்த்தையிலே அம்பானியா, அதானியா? சமபற்றி கிடக்கிற மக்கள், ஆதிவாசிகள், தலித்துகள், உழைக்கிற மக்கள், சிறுபான்மை மக்கள், பெண்கள், குழந்தைகள்,
இந்த சமமற்ற மக்களை சமமாக்கிற போராட்டத்திலே நாம் ஒன்றுபடுவோம், வெற்றி விடுவோம் என்று கூறிக்கொண்டு வாழ்த்துக்கள் முடிக்கிறேன். தோழர் பாப்பா மோகன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஒரு இளம் தலைவர், இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய தோழர் நெல்லை முபாரக் அவர்கள் கருத்துரை வழங்கும்படி அன்போடு அழைக்கிறேன். அவருக்கு எழுச்சித்தவருடைய கரங்களால் பொன்னாடை போர்த்தி அவருக்கு நினைவு கேடையும் வழங்கப்படுகிறது. அதை போலவே மதுரை மாவட்ட நீதிமன்றத்தினுடைய செயலாளர், எங்கள் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் மோகன்குமார் அவர்களுக்கு எழுச்சித்தவருடைய கரங்களால் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு மதுரை வழக்கறிஞர் சங்கத்திற்கு பெருமை சேர்க்கின்ற நிகழ்ச்சி. ஏனென்றால் இன்னைக்கு நிழற்படங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் மலைச்சாமி ஆகட்டும், பாண்டியராஜன் ஆகட்டும், சின்னகிரம்பட்டி சுரேஷ் ஆகட்டும் மற்றும் நிழற்படங்களுக்கு தெரியுது. அதே போல இன்றைக்கு வாழ்த்து பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் சுப்பிரமணியன், மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் பொக்கிஷமாக திகழக்கூடிய அண்ணன் சின்னராஜா, என்னுடைய கல்லூரி தோழர், மக்கள் உரிமைக்காக போராடுகின்ற மாபெரும் சக்தி படைத்த நம்முடைய ஹென்றி டிபன் ஆக இது எங்களுடைய தாய் வீட்டினுடைய பெருமையை சேர்க்கின்ற நிகழ்வு. இதற்கு என்னை அழைத்து கௌரவிப்பதாக நாங்கள் தான் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இந்த சால்வை அளிக்கிறேன். மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் அருமை மூத்த வழக்கறிஞர் அண்ணன் மோகன்குமார் அவர்களுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார். அண்ணன் முபாரக் அவர்கள் கருத்துரை வழங்குகிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அரசியலமைப்பு சட்ட தினமான இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் மாநாட்டு நிகழ்விற்கு எனது பாசத்திற்குரிய அண்ணனும் சிதம்பரம் நாடாளுமன்றத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் வாழும் அம்பேத்கர் மட்டுமல்ல இரண்டாம் அம்பேத்கராய் இன்றைக்கு வீச்சு இருக்கிற எனது அன்பு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களே, இந்த மாபெரும் நிகழ்வில வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற நமது பாசத்திற்குரிய தோழர் சமத்துவ வழக்கறிஞர் அணியினுடைய மாநில செயலாளர் தோழர் பார்வேந்தன் அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் ராஜா முகமது அவர்களே, இந்த நிகழ்வில சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தோழர் அருள்மொழி அவர்களே, மரியாதைக்குரிய ஹென்றி டிபன் சார் அவர்களே, மரியாதைக்குரிய பாப்பா மோகன் சார் அவர்களே, வழக்கறிஞர் ரஜபதி ராய் சார் அவர்களே, நமது எவிடன்ஸ் கதிர் தோழர் உள்ளிட்ட இந்த நிகழ்வில கலந்து கொண்டிருக்கிற எனது அருமை அன்பு சொந்தங்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நல்ல தருணத்துல எஸ்டிபி கட்சியின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை, வணக்கங்களை, வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, என்றைக்கெல்லாம் நான் விடுதலை சிறுத்தைகளை சந்திக்கிறேனோ அன்றைக்கெல்லாம் ஒரு செய்தியை நான் அவரிடத்திலே பரிமாறாமல் நான் இருந்ததில்லை. அது தலைவர்களாக மாறுபவர்கள் எல்லாம், தலைவர்களாக மாற வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் தத்துவங்களை படிப்பார்கள். ஆனால் ஒரு தத்துவமே தலைவராக கிடைத்திருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான். அந்த தத்துவத்தை நீங்கள் பக்குவமாக பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை
அண்ணனுடைய தம்பியாக மீண்டும் ஒரு முறை நான் வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு சொந்தங்களே, ஏதோ இது ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லப்படுவதல்ல. நான் கூட பார்க்கிறேன், அண்ணனுடைய அமைப்பாய் திரள்வோம் என்கின்ற அந்த புத்தகத்தை, அந்த வரலாற்று ஆவணத்தை முன்பக்கத்திலிருந்து கடைசி பக்கம், கடைசி பக்கத்திலிருந்து முன்பக்கம் என்று வாசித்திருக்கிறவன் நான். எதிரிக்கும் கூட ஜனநாயகம் வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த வார்த்தையை இந்த உலகத்திலே எந்த தலைவனும் சொல்லவில்லை. அதனால்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய பணியை இன்றைக்கு எடின்பர்க் யூனிவர்சிட்டியிலே, அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களிலே தமிழ்நாட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வரலாற்றை படிக்க வேண்டும் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வரலாற்றை படிக்க வேண்டும் என்று சொல்லி பாடமாக வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அண்ணனிடத்திலே கூட சொல்லி காட்டினேன். ஹியூகோ கோரிங்கினுடைய அந்த PhD தீசிஸை இன்னும் நாம் போதுமான அளவிற்கு மக்களிடத்திலே நான் எடுத்துச் செல்லவில்லை. அற்புதமான தலைப்பிலே அவர் ஒரு ஆய்வை, PhD ஆய்வை நடத்தியிருக்கிறார். தலித் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் டெமோக்ரட்டைசேஷன் இன் தமிழ்நாடு என்று சொல்லி, ஹியூகோ கோரிங் என்று சொல்லுகிற ஒரு ஆய்வாளர் தமிழ்நாட்டிலே எவ்வாறு தாழ்த்தப்பட்ட இயக்கங்கள் டெமோக்ரட்டைசேஷனை நோக்கி, ஜனநாயக மயப்படுத்தலை நோக்கி அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி ஒரு வரலாற்றை ஆய்வாக படித்திருக்கிறார். அண்ணன் கூட சொன்னார், இன்னொரு பதிவும் கூட இருக்கிறது, இன்னொரு PhD இருக்கிறது என்று சொல்லி மைக்கேல் காலின்ஸ் என்று சொல்லுகிற ஒருவருடைய பெயரை கூட சொன்னார். எனவே ஏதோ தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் பெயருக்கு இல்லை, அவர்கள் ஒரு வரலாற்றை படைக்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவர்கள் இன்றைக்கு எழுச்சி தமிழரின் பின்னால் அணிதிரண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதற்காக நான் சொல்லுகிறேன். அவர் அற்புதமாக சொல்லுகிறார். அந்த சாராம்சத்தையும் சேர்த்து இந்த நிகழ்விலே சொல்லிவிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 5 விஷயங்களின் காரணமாக விடுதலை சிறுத்தைகளும் தாழ்த்தப்பட்ட சமூகத்துடைய போராட்டமும் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையே ஜனநாயகப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்ன சொல்லி காட்டுகிறார்கள்? உங்கள் கோரிக்கைக்காக வேண்டி நீங்கள் போராடாதீர்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் பிரச்சனை ஏற்படுத்தாதீர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள். ஆனால் தாழ்த்தப்பட்ட சொந்தங்களுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டம் தான் இந்தியாவையே ஜனநாயகப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி எடின்பர்க் யூனிவர்சிட்டியிலே ஆய்வு நடத்தியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லி காட்டுகிறார் 5 விஷயம். ஒன்று, சோசியல் எக்ஸ்க்ளூஷனுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம். இரண்டாவது, ஸ்டேட் டெரரிசம், அதற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம். மூன்றாவது, வயலன்ஸ், வன்முறைக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம். நான்காவது, பொலிட்டிக்கல் டீரெப்ரசன்டேஷனுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம். ஐந்தாவது, லோக்கல் பாடி டாமினேஷன் என்று சொல்லுகிற 5 விஷயங்களிலே தமிழ்நாட்டிலே நடத்தப்பட்ட போராட்டம் இந்தியா முழுவதும் பேசப்பட்டிருக்கிறது. அது மக்களை ஜனநாயகமயப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி ஹியூகோ கோரிங் தன்னுடைய அந்த புத்தகத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவே சாதாரண ஒரு வரலாறு அல்ல, மிக முக்கியமானது ஒரு வரலாறு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு அரசியல் இயக்கமாக சுருக்கிவிட முடியாது. விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் ஒரு சொசைட்டியல் என்கேஜ்மெண்ட்டுக்காக, ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் இயங்குகிற இயக்கம் என்பதை நாம் எல்லோரிடத்திலும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. SDPIக்கும் எனக்கும் ஏன் விடுதலை சிறுத்தைகளோடும் அண்ணனோடும் இத்தனை ஒரு பாசம்? அண்ணன் என்கின்ற பாசத்தையும் தாண்டி அண்ணன் ஆரம்பத்தில் SDPI, நாங்கள் இப்பொழுது SDPI என்கின்ற பாசம் தான் அதற்கு காரணம். அடிக்கடி அண்ணன் சொல்லி காட்டுவாங்க, நான் ஆரம்பத்தில் DPI, இப்பொழுது SDPI என்று சொல்லுவார்கள். எனவே ஒரு தத்துவார்த்தமான ஒரு விளக்கம், ஒரு ஐடியாலஜிக்கலி வார், ஒரு ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ரகிள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த நாடே திரும்பி பார்க்கிற 2ஆம் அம்பேத்கர் என்று சொல்லி அண்ணனை சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு மாற்றம் உருவாகி இருக்கிறது. அன்றைக்கினிய அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு பொறுத்தவரை நவம்பர் 26 என்பது அரசியலமைப்பு சட்ட நாள் மட்டுமல்ல, அது அம்பேத்கருடைய நாளும் கூட. அம்பேத்கர் இன்றைக்கு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த சூழலை, இந்த பிரச்சனையை எத்தனை தீர்க்க தரிசனத்தோடு அவர் பார்த்திருக்கிறார் என்று சொல்லி வரலாற்றுடைய பக்கங்களில் தேடி பார்த்தால் 1949 நவம்பர் மாதம் 25ஆம் தேதி விடிந்தால் அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்தப்பட போகிற நாளிலே 25ஆம் தேதி ஒரு அற்புதமானது ஒரு உரையை அவர் ஆற்றுகிறார்.
அந்த உரையிலே 3 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அந்த 2 விஷயம், அந்த 3ல் 2 நமக்கு எல்லாம் பாடமாக, படிப்பினையாக இந்த நாட்டிலே இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற சனாதன எதிர்ப்பு போராட்டம் போன்ற பல்வேறு போராட்டங்களுக்கு உரமூட்டக்கூடிய வார்த்தையை 1949 புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அற்புதமாக சொல்லி காட்டுகிறார். அவர் என்ன சொல்றாரு? இந்தியாவிலே ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்தியாவிலே ஒரு கல்ட் பர்சனாலிட்டியாக நீங்கள் வேண்டுமானால் ஒரு ஆன்மீகமாக இருக்கிற தருணத்திலே நீங்கள் ஒருவரை முழுவதுமாக நீங்கள் சார்ந்து நிற்கலாம், அவரை நீங்கள் புகழலாம், அவரை நீங்கள் கல்ட் பர்சனாலிட்டியாக மாற்றலாம். ஆனால் ஒரு ஜனநாயக அமைப்பிலே எவரிடத்திலும் நம்முடைய மொத்த உரிமைகளையும் கொண்டு போய் அடகு வைக்க கூடாது. அது ஜனநாயகத்திற்கு எதிராக, அது சர்வாதிகாரத்தை கொண்டு வந்துவிடும் என்று சொல்லி இன்றைக்கு மோடி தான் இந்தியா, இந்தியா தான் மோடி என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அந்த மோடி ஷா அமித்ஷாவுடைய கூட்டணியை 1949 இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஜனநாயகத்திலே இருக்கிறது என்று அன்றைக்கு சுட்டிக்காட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இரண்டாவது ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார், அதுவும் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற இந்த சூழல் என்பது, இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இன்றைக்கு அமல்படுத்துவதற்காக இன்றைக்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்துகின்ற தருணத்திலே நாம் ஒரு எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் என்று சொல்லுகிற சமூக பொருளாதார விடுதலையை இன்றைக்கு நாம் முன்வைக்கிறோம். ஆனால் சமூக பொருளாதார விடுதலையை முன்வைக்கிற தருணத்திலே நாம் ஒரு அரசியல் விடுதலையை பற்றியும் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய கவனம் இருக்கிறது. இன்றைக்கு சமூக பொருளாதாரத்திலே விடுதலை செய்யப்பட்டால் மட்டும்தான் அரசியல் விடுதலை என்பது சாத்தியமாகும். ஒன் மேன் ஒன் வோட் ஒன் வேல்யூ என்று சொல்லி காட்டினார். இந்த நாட்டிலே அடித்தட்டு மக்களிலிருந்து நாட்டுடைய பிரதமர் வரை வாக்களித்தார் என்று சொன்னால், அவர் வாக்களித்தாலும் ஒரு ஓட்டு தான், அவருக்கும் ஒரு மதிப்பு தான். பிரதமர் என்பதற்காக வேண்டி அது 50 ஓட்டாக கணக்கில் எடுக்கப்படாது. எனவே அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பொழுதே ஒன் மேன் ஒன் வோட் ஒன் வேல்யூ என்பதை தெள்ளத் தெளிவாக தீர்க்க தரிசனமாக புரட்சியாளர் சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரசி, ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் என்பது அவசியமாக இருக்கிறது. அந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் என்பது, அந்த பொலிட்டிக்கல் லிபர்ட்டி என்பது சமூக பொருளாதார விடுதலை இருந்திருந்தால் அது துவங்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கே புரட்சியாளர் சொல்லி காட்டினார். இன்னொரு இடத்தில் அற்புதமாக சொல்லுகிறார், இந்த ஜனநாயகம் நல்ல முறையிலே செயல்படுத்துவதற்கு தேவையான காரணிகள் என்ன, இந்த ஜனநாயகத்திற்கு நல்ல முறையிலே செயல்படாமல் இருப்பதற்கான தடைகள் என்ன, சவால்கள் என்ன என்று சொல்லும் பொழுது அவர் 3 விஷயங்களை சொல்லுகிறார். கான்ஸ்டிடியூஷனை நான் வகுத்து தந்து விட்டேன், அரசியலமைப்பு சட்டத்தை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வந்து விட்டேன். ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டம் சரியான முறையிலே செயல்பட வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயங்கள் அவசியம் என்று சொல்லுகிறார். ஒன்று, கான்ஸ்டிடியூஷனல் கல்ச்சர் நமக்கு வர வேண்டும். மற்றொன்று, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி வர வேண்டும். மூன்றாவது, இந்த இரண்டையும் நடைமுறைப்படுத்துகிற ஒரு சோசியல் கன்சைன்ஸ் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு சமூக மனசாட்சி வரணும், கான்ஸ்டிடியூஷனல் கலாச்சாரம் இருக்க வேண்டும், கான்ஸ்டிடியூஷனல் கல்ச்சர் இருக்க வேண்டும், கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி இருக்க வேண்டும். மொராலிட்டி என்று சொல்லும் பொழுதுதான் புரட்சியாளர் சொல்லுகிறார், இந்த கான்ஸ்டிடியூஷன் ஏதோ ஒரு சட்டத்தினுடைய தொகுப்பு அல்ல, மாறாக இது ஒரு ஒழுக்க ஆவணம், ஒரு மாரல் டாக்குமெண்ட் என்று சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏதோ ஒரு சட்டத்தினுடைய தொகுப்பாக நீங்கள் பார்க்காதீர்கள், அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி வேண்டும். இந்த இரண்டையும் நடைமுறைப்படுத்துகிற ஒரு சோசியல் கன்சைன் வேணும், கன்சைன்ஸ் வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு சமூக மனசாட்சி முக்கியம். கண் முன்பாக நடக்கிற கொடுமைகளை, மனித மலத்தை மனிதனுடைய வாயிலை திணிக்கிற காட்சிகளை பார்க்கிறோம், தண்ணீரிலே மலம் கலக்கிற காட்சிகளை பார்க்கிறோம், மனிதனை அடித்துக் கொள்ளுகிற காட்சிகளை பார்க்கிறோம். இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டா நீ தீவிரவாதி, நீ பயங்கரவாதி, ஸ்டேட்டினுடைய அந்த லாண்ட் ஆர்டருக்கு எதிராக பேசுகிறாய் என்று இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். மால்கம் எக்ஸ் தான் அழகாக சொல்லுவார், என்னுடைய தந்தையை பாம்பு தீண்டியது. மால்கம் எக்ஸ் சொல்வார், என்னுடைய தந்தையை பாம்பு தீண்டியது.
என்னையும் பாம்பு தீண்டியது. என்னுடைய மகனிடத்திலே சொன்னேன், பாம்பு என்பது தீண்டும், எச்சரிக்கையாக இரு என்று சொன்னேன். அப்படி எச்சரிக்கையாக இரு என்று சொன்னதற்காக பாம்பு என்னை தீவிரவாதி என்று சொன்னால் எப்படி நியாயம் என்று சொல்லி மால்கம் எக்ஸ் கேட்பாரோ அது மாதிரிதான் இருக்கிறது. எனக்கு அடிபடுகிறது, எனக்கு வலிக்கிறது. என்னை இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக உன்னையும் என்னையும் பிணைத்து வைத்த அந்த யூனிட்டிக்கு எதிராக நீ செய்கிற அடக்குமுறையை கேட்டால், நீ இந்த நாட்டில் பிரச்சனை பண்ற என்று சொன்னால் அது எப்படி நியாயமாக இருக்கும் என்று சொல்லி மால்கம் எக்ஸ் அவர்கள் கேட்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த தருணத்திலேயே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவாக பல்வேறு விஷயங்களை அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நமக்கு ஒரு நல்ல சமூக மனசாட்சி வேண்டும், நமக்கு ஒரு சோசியல் கன்சென்சஸ் வேணும். அந்த சோசியல் கன்சைன் இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டத்தை நீ நடைமுறைப்படுத்தி, இந்த சட்டத்தை நீ நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வில் பவர் நமக்கு வரும் என்று சொல்லுகிறார். கடைசியாக உங்களிடத்தில் சொல்வதற்கு ஒரு செய்தி உண்டு என்று சொன்னால், நாம் இந்த நாட்டில இன்றைக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்பது எவ்வாறு நல்ல முறையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு கிராண்ட்வெல் ஆஸ்டின் என்று சொல்லுகிற ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் சொல்லி காட்டுவார். கிராண்ட்வெல் ஆஸ்டின் சொல்லி காட்டுவார், அமெரிக்காவில 1797 பிலடெல்பியாவிலே தான் அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சாசன சட்டம் அன்றைக்கு அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக அந்த அரசியலமைப்பு சட்டங்களை எல்லாம் தழுவி நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் 140 கோடி மக்களுடைய வழிகாட்டு ஆவணமாக ஒரு மாரல் டாக்குமெண்டாக இன்றைக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது இந்த நாட்டிலே வாழுகிற மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிஃப்ட். எனவே சொல்லுவார், இந்த கான்ஸ்டிடியூஷன் என்பதுதான் இந்திய மக்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய கிஃப்ட் என்று சொல்லுவார். நாம் அதனை இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், கான்ஸ்டிடியூஷன் எப்படி இந்திய மக்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டோ அதுபோல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த மக்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்று சொல்லி இந்த நாட்டிலே உண்மையான ஜனநாயகம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்காக வேண்டி இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தாழ்த்தப்பட்ட சொந்தங்களும் மதம் உண்டென்றும் இல்லை என்றும் சொல்லுகிற எல்லோரும் இணக்கமாக வாழுகிற அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உறுதிமொழி எடுத்தோமே, அந்த உறுதிமொழியில காட்டப்பட்டிருக்கிற விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு எஸ்டிபியையும் டிபியையும் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே வாழுகிற எல்லோரும் ஒன்றிணைந்து புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பெரியாருடைய வழியிலே, காகிதம் இல்லத்தின் வழியிலே ஒவ்வொருவரும் போராட வேண்டும். அதற்கு ஒரு மைல் கல்லாக இன்றைக்கு சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் இந்த மாநாட்டை திரட்டி இருக்கிறது. இங்கே திரண்டு நிற்கிற 1000 பேரும் என்னை பொறுத்தவரை வழக்கறிஞர்களாக தெரியவில்லை, 1000 பேரும் அம்பேத்கர்களாகத்தான் எனக்கு தெரிகிறார்கள். எவ்வாறு உயர் நீதிமன்றத்திலே தர்மபுரி வழக்கு, கச்சநத்தம் வழக்கு, கண்ணகி முருகேசன் படுகொலை என்று சொல்லி நீதிமன்றங்களிலே சட்ட போராட்டம் நடத்தினீர்களோ அப்பொழுதெல்லாம் எஸ்டிபிஐயும் உடனிருந்த அந்த போராட்டங்களை நாங்களும் தொடர்ந்து நடத்தினோம். மீண்டும் சொல்லுகிறேன், எஸ்டிபிஐ டிபிஐ என்ற இரண்டும் ஒரே நோக்கத்தை நோக்கி செயல்படுகிற இரட்டை குழல் துப்பாக்கிகளாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி மிக அற்புதமான நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற மரியாதைக்குரிய தோழர் பார்வேந்தன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அத்தனை நிலை பொறுப்பாளர்களுக்கும் எஸ்டிபியின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியினை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தோழர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக திராவிட கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்குரைஞரும் மிகச்சிறந்த பேச்சாளரும் அன்பு தோழர் வழக்குரைஞர் அருள்மொழி அவர்கள் இப்பொழுது கருத்துரை ஆற்றுவார். அவருக்கு எழுச்சி தமிழருடைய கரங்களால் பொன்னாடை போர்த்தி அதற்காக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் அமைப்பு சட்ட நாள் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பெயரில் நாட்டில் நடக்கின்ற மிகப்பெரிய உரிமை பறிப்பை எதிர்த்து அதன் பின்னால் இருக்கிற சதியை அம்பலப்படுத்தக்கூடிய நிகழ்வு இரண்டையும் இணைத்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் அருமை தோழர் வழக்கறிஞர் போராளி பார்வேந்தன் அவர்களே, இந்த நிகழ்வில் கருத்தரங்கத்தின் தலைமையும் சிறப்புரையுமாக இங்கு உரையாற்றவிருக்கின்ற சனாதன எதிர்ப்பு போராளியாக இந்தியா முழுவதும் காணப்படுகின்ற ஒரு போராட்ட அமைப்பினுடைய தலைவராகவும் வழக்கறிஞராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மக்களோடு நின்று போராடக்கூடிய மக்களின் உரிமை குரலாகவும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் அருமை தோழர் தொல் திருமாவளவன் அவர்களே, மேடையிலே உரையாற்றிய அருமை தோழர்களே, இங்கு பாராட்டு பெறவிருக்கின்ற விருது பெறவிருக்கின்ற மனித உரிமை போராளிகளுக்கெல்லாம் ஒரு பெரும் பாதுகாப்பு அரணாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ஹென்றி டிஃபேன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற தோழர்களே, திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் முருகானந்தம் அவர்கள் உள்ளிட்ட தோழர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறித்த நேரத்திலும் குறைந்த நேரத்திலும் நம்முடைய கருத்துக்களை பதிய வைத்து செயலாற்றுவதற்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறோம். நண்பர்களே, உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லா நாட்டிலும் இருந்தன, இருக்கின்றன. மனிதர்களை வேறுபடுத்தி பார்ப்பதும் மனித மாண்புக்கு குறைவாக நடத்துவதும் மனிதரை மனிதர் அடிமையாக்கி அவர்களுடைய துயரத்தில் மகிழ்ச்சி அடைவதும் இந்தியாவில் மட்டும் நடக்கவில்லை, பல நாடுகளில் நடந்தன, நடந்து கொண்டும் இருக்கலாம். ஆனால் அந்த நாடுகளில் நடந்தவற்றுக்கும் இந்தியாவுக்கும் அடிப்படையில் ஒரு வேறுபாடு உண்டு. நாம் இந்த நாட்டினுடைய ஜாதி கொடுமையை பற்றி பேசும் போதெல்லாம் வலதுசாரிகள், RSS ஆதரவாளர்கள் ஏதாவது ஒரு போர்வையில் வந்து உங்களோடு வாதிடுவார்கள், எங்களோடும் வாதிடுவார்கள். அவர்கள் கேட்கிற கேள்வி, இது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா, வேறு நாட்டில் இல்லையா, அங்கெல்லாம் வேறுபாடு இருந்ததே என்று அவர்கள் கேட்பதை நாம் சந்திக்கிறோம். ஆனால் நண்பர்களே, ஜெர்மனியில் யூதர்களை படுகொலை செய்த நாசிகள் ஒரு கட்டத்தில் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். இன்று யூதர்கள் செய்து கொண்டிருக்கிற படுகொலைக்கு அவர்கள் எப்பொழுது மன்னிப்பு கேட்பார்கள் என்று நமக்கு தெரியாது. அமெரிக்காவில் கருப்பு தோல் கொண்ட காரணத்திற்காக மிக மிருகங்களை விட, விலங்குகளை விட மோசமாக நடத்தப்பட்ட ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள், அவர்களிடம் அமெரிக்க அரசு இறங்கி வந்து அடிமை முறை தவறு என்று ஒப்புக்கொண்டு அதை தடுப்பதற்கு சட்டம் இயற்றி இன்று அந்த நாட்டில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் அல்லது அமெரிக்க ஆப்பிரிக்கர்கள் எந்த பெயரை அழைத்தாலும் அவர்களுடைய உரிமையை உறுதி செய்வதற்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று
அவர்களுக்கு செயல் திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள், அந்த நாட்டினுடைய தொல்குடி மக்கள், அந்த மக்களுக்காக 2007 அல்லது 8ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலிய நாட்டினுடைய பிரதமர் பொது மன்னிப்பு கேட்டார். நாங்கள் பெரிய குற்றத்தை இழைத்து விட்டோம், இந்த நாட்டின் உரிமையாளர்களுக்கு, தொல்குடி மக்களுக்கு, அதற்காக நான் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார். இன்னும் இப்படி பல நாடுகளில் இது நடக்கலாம். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஏற்றத்தாழ்வு சரியா? மனிதரை மனிதர் இழிவுபடுத்துவது சரியா? ஒருவரை ஜாதியை பெயரை சொல்லி அவமானப்படுத்துவது முறையா? ஒருவரை கொலை செய்துவிட்டு அந்த கொலைக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, ஏனென்றால் அவர் இந்த ஜாதியிலே பிறந்தவர், ஆகவே அவரை கொலை செய்வது பெரிய பாவம் இல்லை என்ற மனப்போக்கு இருக்கிறதே, இது முறைதானா, நியாயமா என்று கேட்டால் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அது 2000 ஆண்டுகளாக இருக்கிறது. இது கடவுளுடைய ஏற்பாடு. ஏற்றத்தாழ்வுகள் புனிதமானவை, அவை சாஸ்திரங்களின் பெயரால் பாதுகாக்கப்படுபவை. அதை நீங்கள் குறை சொல்லக்கூடாது. அது சோசியல் ஹார்மனி. 4 வருணங்களும் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர என்று பிரிக்கப்பட்ட காலத்தில் பஞ்சமர் என்ற பிரிவே இல்லை, மனுஸ்மிருதி உட்பட. இந்த பிரிவுகள் சமூக ஒற்றுமைக்காக ஏற்படுத்தப்பட்டவை என்று ஒரு திட்டமும் ஒரு பாடத்திட்டமும் கொண்டு வரப்பட்டது மத்திய பிரதேசத்தில். பிறகு எதிர்ப்புகளின் காரணமாக அது பின்வாங்கிக் கொள்ளப்படுகிறது. நம்முடைய இந்திய நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றத்திலும் அடிக்கடி ஒரு பெரிய சட்ட அறிவாளர், அவருடைய பெயர் பல தீர்ப்புகள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சட்டத்தை உருவாக்கிய ஒருவருடைய பெயர் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் அதிகம் இடம்பெற்ற பெயர். அது யாருடைய பெயராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட சட்டத்தை இயற்றிய ஒருவருடைய பெயர். டாக்டர் அம்பேத்கர்னு சொல்றீங்க, அப்படி சொல்லணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். ஆனால் இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றியவர் என்று அதிகமாக பயன்படுத்தப்படுகிற பெயர் மனுவினுடைய பெயர். மனுஸ்மிருதி தான் அரசியல் சாசனத்தை விட அதிகமாக பாராட்டப்படுகிறது. டாக்டர் அம்பேத்கர் அவர்களை விட மனுதான் அதிகமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் புகழப்படுகிறார். எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். இந்த நேரத்தில் இந்த கருத்தரங்கம், மாநாடு நடக்கிறது. இந்த சட்டத்தை, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்த மக்களுக்கு அளித்த அந்த சட்ட மாமேதை டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் 1949 நவம்பர் 26ஆம் நாள் அதை ஒப்படைத்துவிட்டு, மக்களிடம் கொடுத்துவிட்டு உரையாற்றும் போது மிக முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செய்தார். அது, நாங்கள் இந்த சட்டத்தை இயற்றுவதற்கு எவ்வளவு போராடினோம், எவ்வளவு காலம் செலவழித்தோம், அதெல்லாம் ஒன்று. இவ்வளவு காலம் ஆகிவிட்டதே என்றும் கேட்கிறார்கள். ஆனால் கனடாவுடைய அரசியல் சாசனம் உருவாவதற்கு 3 ஆண்டுகள் பிடித்தன. ஆஸ்திரேலியாவுடைய அரசியல் சாசனம் உருவாக 9 ஆண்டுகள் பிடித்தன. நாங்கள் அவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அமெரிக்காவின் அரசியல் அமைப்பு 4 மாதத்தில் உருவாக்கப்பட்டது. அதோடு ஒப்பிடும்போது இது கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு என்ன காரணம் என்று விளக்கினார். இவ்வளவெல்லாம் செய்து விட்டோம், ஆனா நாங்க எழுதிட்டோம், கொடுத்துட்டோம். ஆகவே
இது சிறந்த அரசியலமைப்பு அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் அரும்பாடுபட்டு இதை உருவாக்கி இருக்கிறோம், ஆனால் இது நல்ல சட்டமா கெட்ட சட்டமா என்பது அதை செயல்படுத்துகிறவர்கள் கையிலே இருக்கிறது. ஒரு அரசமைப்பு சட்டம் however bad it may be, அது மோசமானதாக கூட இருக்கலாம், ஆனால் அதை செயல்படுத்துகிறவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அதை நல்ல விதமா பயன்படுத்த முடியும். ஆனால் எவ்வளவு நல்ல சட்டமாக இருந்தாலும் அதை செயல்படுத்துகிறவர்கள் மோசமானவர்களாக தவறானவர்களாக இருந்தால் அந்த சட்டம் யாருக்கும் பயன்படாது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் எதிர்த்தார்கள். எதிர்ப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அதை நாம எப்படி புரிந்து கொள்ளுவது? சில சிக்கல்கள் இந்த சட்டத்துல வரும் தான். எந்த சட்டமும் காலத்திற்கும் அப்படியே நிற்காது. அப்பொழுது அது திருத்தப்பட வேண்டும். திருத்துவதற்கு இடம் இந்த சட்டத்தில் இருக்கிறது, அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. அப்ப இந்த அரசமைப்பு சாசனம் எப்பொழுது நமக்கு எதிராக வந்தது? இதை நம்ம ஆர்டிகிள் 14 வந்தது, ஆர்டிகிள் 15 வந்திருக்கு அப்படின்னு மக்கள் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த ஆர்டிகிள் 14 15 எதற்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது? சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீங்க எல்லாரும் வழக்கறிஞர்கள், செண்பகம் துரைராஜன் வழக்கு எல்லாரும் படிச்சிருக்கோம், படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். அந்த வழக்கின் மூலமாக கம்யூனல் ஜீவோ என்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, ஆகவே அது செல்லாது என்று ரத்து செய்யப்பட்ட போது அதை எதிர்த்து நடந்த கிளர்ச்சி போராட்டம் எந்த இடத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சாசனம் கம்யூனல் ஜீவோவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதோ அந்த இடத்துல கிளர்ச்சி வெடித்தது. அதன் விளைவாக அரசியல் சாசனத்தினுடைய முதல் திருத்தத்தில் இடஒதுக்கீட்டை காப்பாற்றக்கூடிய பிரிவுகள் 15, 16 இணைக்கப்பட்டன. இந்த மேடையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய படமும் தந்தை பெரியார் அவர்களுடைய படமும் இணைந்து இருப்பதற்கு காரணம் இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கியவரும் அதில் நமக்கு தேவையான திருத்தத்தை செய்தவரும் இணைந்து இங்கே இருக்கிறார்கள். இரண்டும் இதே நவம்பர் மாதம் 26ஆம் தேதி நடந்தது. அப்படி நடந்த அந்த போராட்டங்களின் பயன்தான் இன்று வரை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உரிமைகள். இந்த நேரத்தில் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு என்ன ஆபத்து வந்துவிட்டது என்றால், இந்தியாவை ஆளுகிற RSS, அது பிஜேபி அல்ல, பிஜேபிங்கிறது அதனுடைய பெயர், ஆனால் அதன் தத்துவம் RSS தத்துவம். அவர்களுடைய திட்டம் என்ன என்பது 2000 ஆண்டு, நான் பல நிகழ்ச்சிகளில் இதை சொல்லி இருக்கிறேன், இப்பொழுதும் அதை பதிய வைக்கிறேன். 2000 ஆண்டு தி ஏஷியன் ஏஜ் என்ற ஒரு ஆங்கில ஏடு RSS கான்ஸ்டிடியூஷன் என்று ஒரு கட்டுரையை வெளியிட்டது. RSS அமைப்புக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலே உருவான இந்த கான்ஸ்டிடியூஷன் தேவையில்லை. அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளுவதற்கு RSS ஒரு முழுமையான அரசமைப்பு சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறது. எப்போ? 2000 வந்த கட்டுரை. இதுவரைக்கும் அவர்கள் இதை மறுத்ததில்லை. அந்த அரசமைப்பு சட்டத்தின் படி இந்தியாவை ஆளப்போவது நாடாளுமன்றம் அல்ல, அதற்கு பெயர் குரு சபா. இப்பவே அதாங்க நடக்குது. இப்ப மோடி பேசுறாருங்கிறதை விட மோகன் பகவத் என்ன பேசுறாரோ அதுதான் சட்டம். அப்ப குரு சபா தானே இப்ப நடக்குது. இது அவர்களுடைய அரசியல் சாசனம். 2வது, அதை
மக்களாட்சிக்கு ஒரு இடம் வேணுமேங்கிறதுக்காக ஜன்சபான்னு ஒண்ணு இருக்கும். இப்ப லோக்சபா ராஜ்யசபா மாதிரி ஜன்சபான்னு ஒண்ணு இருக்கும். மக்களுக்கு ஓட்டு போட்டு விளையாடணும்ல, அவர்கள் வாக்களிப்பார்கள், தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த கொள்கை முடிவும் எடுக்க முடியாது. கொள்கை முடிவுகளை எடுக்கிற உரிமை குரு சபைக்கு மட்டும்தான் உண்டு. நீங்க வேணா திட்டம் போடலாம், நாங்க ஆஸ்பத்திரி திறக்கிறது இதெல்லாம் பண்ணலாம், சட்டத்தை கொள்கை முடிவை எடுக்க முடியாது. அதே போல மாநிலத்துக்கும் இதே இருக்கும். மிக முக்கியமாக 3 போர் படைக்கும், விமானப்படை, கப்பல் படை, ராணுவம், 3 போர் படைக்கும் ஒரே தளபதி இருப்பார். இப்ப வந்துட்டார். இப்ப 3 படைக்கும் ஒரே தளபதி தான் இருக்கிறார். இப்படியாக பிரதமர் என்பவர் பாராளுமன்றத்திற்கு பதில் சொல்ல வேண்டாம். நிறைய பேர் கேட்பீங்கல்ல, ஏன் பிரைம் மினிஸ்டர் வரமாட்டாரு, பிரதமர் ஏன் நாடாளுமன்றத்துக்கு வர்றதில்லைன்னா, அவங்களுடைய அரசியல் சட்டப்படி அவர்கள் குரு சபைக்கு தான் பதில் சொல்லுவார்கள், மக்களவைக்கு பதில் சொல்ல தேவையில்லை. அதைவிட முக்கியமானது, அந்த ராணுவ பிரமுக் இருக்கார் இல்லையா, சைன்ய பிரமுக், அவர் பேர் ராணுவ தளபதி, முப்படைகளின் ஒரே தளபதி. அந்த சைன்ய பிரமுக் நினைத்தால் நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து என்று யாரை வேண்டுமானாலும் ரகசிய நடவடிக்கைக்கு உட்படுத்தலாம். முடிஞ்சு போச்சா? எங்க போவோம்? சட்டம் போடுகிற பாராளுமன்றம் அவங்க, எக்ஸிகியூட்டிவ் அவங்க. கோர்ட்டுக்கு போய் நிற்போம். கோர்ட்ல யார் நிற்பாங்க? யார் பேரும் வேண்டாம், யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல அமைதியா நல்லா பேசிக்கிட்டே சொல்லுவாங்க, இருந்தாலுங்க ராணுவம் சொல்லிட்டா அவ்வளவுதாங்க, அவரை தூக்குல போட்டாச்சுங்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீதிபதிகளாக வருகிறவர்கள் தோழர், நம்முடைய மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்கள் மிக முக்கியமான கருத்தை சொன்னார். 5 பேராவது இருக்கணும். ஏன்னா முதலாக உச்ச நீதிமன்றத்திற்கு பட்டியல் சமூகத்தில் இருந்து சென்ற முதல் நீதிபதி வரதராஜன் அவர்கள் நம்முடைய கடலூர் மாவட்டத்திலே நீதிபதியாக இருந்தவர். தமிழ்நாட்டில் இருந்துதான் முதல் நீதிபதி தலைமை நீதிபதியானார், உச்ச நீதிமன்ற நீதிபதியானார். இது நம்முடைய வரலாறு. அவர்களுக்கு சமூக நீதியும் தெரியும். இப்போ RSS பயிற்சி எல்லா இடத்துலயும் நடக்குது. பட்டியல் சமூக மாணவர்களும் பயிற்சிக்கு அழைக்கப்படுறாங்க. RSSலயே பயிற்சி கொடுத்த ஒருவரை பட்டியல் சமூகம்ங்கிற பேர்ல கொண்டு வந்து நீதிபதி ஆக்கிட்டா முடிஞ்சு போச்சா கதை? முடிஞ்சு போச்சா? நம்முடைய பெருமைக்குரிய நீதிபதியாக பார்த்தவர்கள் அவங்க வந்து பட்டியல் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் தேவை, பிற்படுத்தப்பட்டவருக்கு பிரதிநிதித்துவம் தேவை. ஆனால் வெறும் பெயருக்காக மட்டுமல்ல. அந்த பெயரை சொல்லி இவர்கள் RSSல பயிற்சி எடுத்தவர்களை மட்டுமே இப்பொழுது நீதிபதிகளாக பரிந்துரைக்கிறார்கள். நம்ம எங்க போவோம்? SIR திருத்தம், உங்களுக்கு பட்டியல் வந்துருச்சா? இல்ல. படிவம் வந்ததா? இல்ல. என் பேர் இல்லைங்க, கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட்ல யார் உட்கார்ந்து இருப்பாங்க? அவங்கதான் இருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உரிய ஆட்களை அவர்கள் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த ஆபத்தை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு வேலை நிறைய இருக்கு, கடமை நிறைய இருக்கு. இங்க 1000 பேர் கூடியிருக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய செய்தி, மிகப்பெரிய செய்தி. இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நடத்துவதற்காக நான் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தை மனதார பாராட்டுகிறேன். இதுல அடுத்த கட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த 1000 பேர்ல 500 பேராவது வழக்குகளை நின்று வாதிடக்கூடிய திறமையாளர்களாக உருவாகணும். ஒரு வழக்கை நடத்தணும்னா யார் நமக்கு வந்து பேசுவாங்க, அவர்கிட்ட போலாமா இவர்கிட்ட போலாமா அப்படின்னு அலமோத கூடாது.
ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் வழக்கு நடத்துவதற்கு தகுதியும் திறமையும் தயாராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை நாம் உருவாக்க வேண்டும். நீதிபதிகளாகவும் அவர்கள் உருவாக வேண்டும். அதான் நம்மளை காப்பாத்தும். இதெல்லாம் போக கடைசியாக ஒரே ஒரு செய்தி, அப்படிதான் இந்த மனுஸ்மிருதி சொல்றாங்க. இனிமே ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து சொன்னார், இந்த கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை வைத்துக் கொண்டு நான் இததான் முன்னெடுக்கிறேன் அப்படின்னு. இது வந்து மனு தர்மம், இது கான்ஸ்டிடியூஷன். இப்ப வந்து பிஜேபி சொல்லுது இது வேண்டாம், இதான் வேணும், இததான் நாங்க கொண்டு வர போறோம். அப்ப இது என்ன சொல்லுதுங்கிறத மட்டும் ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன். மிக முக்கியமாக குடும்பங்கள்ல எப்படி நடக்கணும், கலப்பு ஜாதிகள்ல பிறந்த குழந்தைகள், கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள கூட இல்லைங்க, கலப்பு ஜாதிகளில் பிறந்த குழந்தைகள் நிலைமை என்ன அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. அத்தியாயம் 10 ஸ்லோகம் 50. அது அவங்க என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சண்டாளர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு ஒரு ஜாதி. அட சண்டாளா அப்படின்னு திட்டம் இல்லையா, அது திட்டக்கூடாது. என்ன நம்ம வாழ்க்கையில நிறைய தப்பு வரும். குறப்பார்வன்னு சொல்லுவோம், சொல்லலாமா? என்னங்க சண்டை சத்தம் மீன் கடை மாதிரி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அது மாதிரி சண்டாளர்னு சொல்லக்கூடாது, அது ஒரு ஜாதிக்கு பேரு. அப்படி கலப்பு ஜாதியில் பிறந்தவர்கள், கையில இருக்கு புத்தகம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை இவர்கள் அனைவரும், கலப்பு ஜாதியில சில பேர், இவர்கள் அனைவரும் நகரத்திற்கும் ஊருக்கும் வெளியில், மரத்தடி, தோப்பு, மயானத்திற்கு அருகில் உள்ள இடம், மலை, பூந்தோட்டம் இவைகளில் அனைவருக்கும் தெரியும்படி, இவர்கள் இன்ன தொழிலாளிகள் என்று தெரியும்படி அவரவர் தொழிலை செய்து கொண்டு வாழ வேண்டியது. கலப்பு திருமணத்துல பிறந்த குழந்தைகள். அதுல குறிப்பா சண்டாளனுக்கும், சண்டாளன்னா சூத்திர ஆணுக்கும் பார்ப்பன பெண்ணுக்கும் பிறந்த குழந்தைகள், சண்டாளனுக்கும் ஸ்வபாகனுக்கும் ஊருக்கு வெளியில் வீடு கொடுக்க வேண்டியது. இவர்களுக்கு உலோகத்தாலான பாத்திரங்களை கொடுக்க கூடாது. இவர்கள் தொட்ட பாத்திரங்களை தூய்மைப்படுத்தினாலும் தூய்மையாகாது. இவர்கள் நாய், கழுதை இவற்றை வளர்க்கத்தக்கவர்கள். மாடு முதலியவர்களை வைத்துக் கொண்டு பிழைக்க கூடாது. அவர்கள் பிணத்தின் துணியை அணிய வேண்டும். இதுதான் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் திரும்ப திரும்ப சொல்லுகிற மனுஸ்மிருதி. கலப்பு திருமணத்தில் இந்த ஜாதிகளில் பிறந்த குழந்தைகள் பிணத்தின் துணியை அணிய வேண்டும், உடைந்த சட்டியில் சோறு உண்ண வேண்டும், இரும்பு பித்தளையால் செய்யப்பட்ட அணிகலனை அணிய வேண்டும், தங்கம் போடக்கூடாது. அவர்கள் எப்போதும் தொழிலுக்காக சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். தர்ம காரியம் செய்யும் போது அவர்களை பார்க்கவும் அவர்களோடு பேசவும் கூடாது. இவர்களுக்கு நேராக அன்னம் போடக்கூடாது. நண்பர்களே, நீங்க எல்லாரும் வீடுகள்ல கேட்டிருக்கலாம், நாங்களும் கேட்டிருக்கோம். நம்ம பெரியவங்களுக்கு தெரியும் எப்படி சோறு போடுவாங்கன்னு. எப்படி தமிழிசைக்கு சங்கராச்சாரியார் எப்படி அந்த புடவையை தூக்கி போட்டாரோ அப்படிதான் எல்லாருக்கும் சோறு போடுவாங்க. தமிழிசை பிசின்னு கூப்பிட்டு இந்தாம்மா சாப்பிடுன்னு ஊட்ட மாட்டாங்க, நான் போனாலும் ஊட்ட மாட்டாங்க. இதுதான் எல்லாருக்கும். இது அடுத்தடுத்த படியில இருக்கிறவர் தனக்கு இப்படி நடந்தா தொடச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாம இன்னொருத்தருக்கு செய்யறார், அது பெருமைன்னு நினைக்கிறார். இவர்களுக்கு நேராக அன்னம் போடக்கூடாது. வேலையாளை விட்டு உடைத்த பாத்திரங்களில் அன்னம் போட்டு வைக்க வேண்டும். அவர்கள் நகரங்களில் ஊரிலும் இரவில் உலாவக்கூடாது. இது ஒரு சட்டம். அப்புறம் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 3, 4, 5 அது பெண்களை பத்தி சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் பருவம் அடைவதற்கு முன்னால் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்குதா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க வீட்டுல சொன்னா வீட்டுல இருக்க குழந்தைங்க அவங்கள பார்த்து சிரிக்க மாட்டாங்க. இந்த புக்கையா நீங்க போய் ரெஃபர் பண்றீங்க? கண்டிப்பா இன்னைக்கு இருக்கவங்களை விட அவங்க குழந்தைகள் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க.
நியாயமா கேள்வி கேட்பாங்க. நீங்க மனுஸ்மிருதியை பத்தி சொன்னீங்களே உங்க ஜட்ஜ்மெண்ட்ல, அதுல இப்படி சொல்லி இருக்கே, பெண் குழந்தை வயசுக்கு வருவதற்கு முன்னால கல்யாணம் பண்ணி கொடு, ஆண் குழந்தைய பெக்கலன்னா அந்த பெண்ணை 10 ஆண்டானா ஒதுக்கி வச்சிரு, அவளுக்கு ஜீவனாம்சம் கூட கொடுக்காத அப்படிங்கிறது இந்த மனுஸ்மிருதி. இந்த மனுஸ்மிருதியை நண்பர்களே 1999 இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 30 தீர்ப்புகள்ல பயன்படுத்தியிருக்காங்க. 30 தீர்ப்புகள்ல இதுவரைக்கும் மொத்தமாகவே அரசியல் சாசனத்தை எழுதிய டாக்டர் அம்பேத்கருடைய பேரை 30 தடவை சொல்லி இருக்காங்களான்னா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மனுஸ்மிருதி 30 முறைக்கு மேலாக, நான் சொல்றது 15-20 ஆண்டு, 25 ஆண்டுகள், ஆனா அதுக்கு முன்னாலேயும் இருக்கு. இப்படிப்பட்ட ஆபத்து நிலவுகிற காலகட்டத்தில் நம்முடைய கடமையை உணர்வதற்கும், சமுதாயத்தில் நாம் எதிர்கொள்ள போகிற பிரச்சனையை, அரசியல் பிரச்சனையை, ஜனநாயக உரிமைகளை, அடிப்படை உரிமைகளை காப்பதற்கும் குரல் கொடுக்கக்கூடிய இந்த மாநாட்டை தலைமையேற்று நடத்தக்கூடிய நம்முடைய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த சனாதனத்திற்கு எதிராக தொடங்கிய போர் தொடர வேண்டும், வெற்றி பெற வேண்டும், அதற்கு ஜனநாயகத்தை நம்புகிற எல்லோரும் துணை இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வழக்கமாக